வரதட்சணை சீர்வரிசை வாங்குறது கொடுக்கறது எல்லாம் விவரமா சொல்லிட்டேன். தங்கச்சி அம்மாவை பத்தி ஏதாவது கேட்டாங்களோ? அவ ஒண்ணும் கேட்கல, எல்லாருடைய விஷயமும் நானே சொல்லிட்டேன்னா. ஆமா, என்ன சொன்னாரு? அவளே நேர்ல வந்து பெண்ணை பாக்குறதா சொல்லியிருக்கா. என்னைக்கு வரேனாரு? வரத்துக்கு முன்ன கடிதம் எழுத சொல்லியிருக்கேன். ஐயா, நீ எழுத சொன்னா எழுதிடுவாங்களா? திடீர்னு வருவாங்க, நம்ம குட்டெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். சே, இதுக்கு தானே அவமானப்படுறது. சரிதான் போய்யா, அவங்க சொன்னதான் நான் சொன்னேன். அவங்க திடீர்னு வந்தா அவங்களுக்கு என்ன, படீர்னு வந்தா அவங்களுக்கு என்ன. நான் வர்றேம்மா. ஏண்டா இவ்வளவு நேரம் எங்கடா போய் சுத்திட்டு வர? எங்க வாத்தியார் கால் உடைஞ்சிருச்சு, பார்க்கலாம்னு போனேன். ஏய், போன மாசமே உடைஞ்சதுன்னு. அப்ப கொஞ்சம் பெசகி இருந்தது, இப்ப உடைஞ்சிருச்சு. தங்கச்சிமா, என்னமா நினைச்சேன், பையன் பாஸ் ஆயிட்டான். பச்சை போய் சொல்றதுல பரவாயில்ல. பசங்களுக்கு இந்த வருஷமே கல்யாணத்தை முடிச்சிடுறீங்களா? ஆமாம்மா, இப்ப அந்த விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். இதே உள்ளதானா? யாரு விட்டு பண்ணுங்க? அதான் சுப்பம்மான்னு யாரோ இருக்காங்களாமே. சுப்பம்மா விட்டு பண்ணுங்களா? என்ன அதுல ரொம்ப விஷயம் இருக்கு. தெரியும், எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். பார்ப்போம். லாரி மோதி லாரி மரணம். ரஷ்யாவில் 60 படி பால் கொடுக்கும் பசு. அடேங்கப்பா, பாலா அல்லது கோமியமா? நமஸ்காரம் பண்ண. என்னடா இங்க இருக்கிற? 8 கிரகம் ஒன்னா கூடிச்சுல்ல, இந்த முதலாளி அனுகிரகம் போடா வெளியாண்டாரு, வேலை போயிருச்சு. எங்க வேலை இருந்தா வாங்கி கூட. வேலையா? வேலை செய்கிறவனுக்கு வேலைக்கா பஞ்சம்? வாங்கி தரேன். அதான் பெரிய ஆளியா நீ? விளையாடுறியா? இந்த வீடு சொல்லியிருந்தா எவையா வருவான்? இருடாடே. தெரியா எவையா இருப்பான்? இந்த வீட்டுல நாயை கட்டி போட்டா கூட சங்கிலி எடுத்துட்டு ஓடிடும். இங்க மனுஷன் இருப்பான். பாயா டேய், ஒரு 4 நாளைக்கு இருடா, அதுக்குள்ள நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். 4 நாளைக்கா? 4 நிமிஷம் கூட இருக்க மாட்டேயா? அப்புறம் என் நிழலே விழுவாது, அவ்வளவு விளைச்சிருவேன். நீ இரியா, என் நோடியா. பாத்தீங்களா, வேலைன்னு அலைகிறானுங்க. வேலையை கொடுத்தா இப்படி ஓடுறானுங்க. இது சுப்பம்மா வீடு தானே? பின்னே இப்படி ஓடுறான். நீங்க இந்த ஊர்ல போல இருக்கு. இல்லைங்க. சரி, இந்த ஊர்ல இந்த வீட்டை பத்தி தெரியாதவங்க யார் இருக்கா? ஆமா, நீங்க எந்த ஊரு? அரசூர். என் பேர் சிதம்பரம். ஓ, சிதம்பரம் வாளா? வாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னால கடுதாசி எழுதிட்டு வர்றதா சொன்னீங்களாமே? ஆமா, ஏதோ அவசரத்துல வந்துட்டேன், அப்படியே பார்த்து போலாம்னு வந்திருக்கேன். அனுபவஸ்தர் அல்லவா? திடீர்னு வந்தா எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும்னு. பரவாயில்ல, நல்ல காலத்துக்கு நானும் இருக்கேன். இல்லைன்னா என்ன ஆகிறது? வாங்க. ஆமா, சுப்பம்மாவுக்கு நீங்க என்ன வேணும்? முறைக்கு அண்ணே, சம்பளம் இல்லாத கோஸ்தா. உங்க பேரு? குப்பேன். குப்பனா? குப்புசாமி. எங்க அம்மாவுக்கு பிறந்ததெல்லாம் இறந்து போச்சு, அதனால எனக்கு குப்பேன்னு பேர் வச்சாங்க. அடியே முளைச்சுக்கிட்டே அம்மா அவுட்டு. வாங்க. தங்கச்சிம்மா, சிதம்பரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணு தானா? போட்டோல வேற மாதிரி இருக்க. இதுவா எங்க வேலைக்காரி? என் பொண்ணு உள்ள இருக்கா. மூளை வந்து ஏண்டி நிக்கிற? உள்ள போ. சரி, நீ போய் குழந்தைய கூட்டிட்டு வா. ஆகட்டும் அண்ணா, அவரை உட்காந்து வச்சு பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். என்ன பாக்குறீங்க? என் மச்சு வருங்க. ஆமா, இவரு தில்லவாசி இல்ல? ஆமாங்க, ஆஸ்தி எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்கு. என் தங்க இவருக்கு 2ஆம் தரம். ஓஹோ. தாயை விட்டுட்டு தனி கொடுத்தனம் போக மாட்டேன்னு சொன்னா என் தங்க. ஊரை விட்டுட்டு மாமியார் விட்டோட இருக்க மாட்டேன்னு சொன்னார் என் மச்சுன. இப்படியே ரொம்ப நாள் பிடிவாதமா இருந்தாங்க. உட்காருங்க. அது இங்க நடக்குமா? மச்சுனரா விட்டு கொடுத்து முதல் தார பொண்ணோட இங்கே வந்து சேர்ந்துட்டாரு. அம்மா, காஃபி. இந்த பொண்ணு தான் சரோஜா. சுப்பம்மா இப்படி செல்லம் கொடுத்து வளர்க்குறான். பெண் குழந்தையாச்சே, வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க வேண்டாமோ? வேண்டாம் விடுங்க. விடிய காலையில எழுந்திருந்தா குறைஞ்சா போடுவா. அவ சம்பந்தம்னு அடிச்சுக்கிறா. சம்பந்தத்தை கொண்டு வந்தா இந்த லட்சணத்தை இருக்குது. புத்தி உள்ள எவனாச்சும் ஒப்புக்கொள்ளுவானா இந்த அவதாரத்தை பார்த்து? ஏன் குப்பண்ணா, உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? கேட்டீங்கல்ல, நல்லா கேட்டீங்க. அறிவுள்ள மனுஷன் கேட்கிற கேள்வி கேட்டீங்க. தெரியாம தான் கேட்டேன். தெரியாம என்ன?
தெரிஞ்சுதான் கேட்டீங்க. நீங்க பெரிய மனுஷன், உங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்றது? உள்ளதை சொல்லலைன்னா நாளைக்கு உங்க முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அதுவும் தன்மானம் உள்ளவன். இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருடான்னா எப்படி இருப்பான்? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நடக்கல. அப்போ உங்களுக்கு வேணாத என் தலையில கட்ட பாக்குறீங்க. சங்கடமா தான் இருக்கு. விழுங்க சொன்னா தேரைக்கு கஷ்டம், விட சொன்னா பாம்புக்கு நஷ்டம். அப்புறம் உங்க இஷ்டம், நான் எப்படி சொல்றதுங்க? என்னம்மா இது? நான் என்ன சந்த மாட? வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு நான் மாட்டேன். மாட்டேன்னு சொல்லாதேம்மா, இது நல்ல சம்பந்தம். இந்த ஒரு தடவை மாத்திரம் வா கண்ணு. அப்ப நீங்க யாரு மேடம்? நானே போய் பார்த்துட்டு வரேன். பாருங்க பாருங்க, பொண்ணு தங்க விக்கிரகம். சரி சரி சரி. பொண்ணு ஏதாவது கேளுங்க. பேர் என்னம்மா? சரோஜ். நல்ல பேர் தான். எதுவெல்லாம் படிச்சிருக்க? கழுத்து வரைக்கும். அடே அப்பா, பெரிய படிப்பு தான். மாஸ்டரை வச்சு ஹார்மோனியத்துல சுரம் கூட சொல்லி வச்சிருக்கோம். அது எது வரைக்குமோ? கச்சேரி வரைக்கும். பரவாயில்லையா, பள்ளிக்கூட வச்சுக்கலாம். ஆமா, போட்டோல பொண்ணு இவ்வளவு கருப்பா இல்லையே. அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. பாவம், அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைங்க. தினசரி ஒருத்தன் வர்றதும் போறதும் பாக்குறதும் ஏற்கனவே அவளுக்கு மூக்கு மேல கோபம் வரும். ரோஷக்காரி. அந்த பொண்ணு இருக்காளே, அவளை அடி குத்து கொல்லு, வாயை திறப்பாளா மூச்சு. ஆமா, ரொம்ப பொறுமையான போல இருக்கா. சம்பளம் என்ன தர்றீங்க? சம்பளமாவது கம்பளமாவது, வேலைக்காரியா இருந்தா இந்நேரம் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. சுப்பம்மாவோட சக்களத்தி பொண்ணு. ஓஹோ, அப்போ அந்த பொண்ணு கல்யாண விஷயமா என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வரதட்சணையா வரிசையா கல்யாண செலவு திண்டம். எவனாவது திக்கில்லாதவன் கிடைச்சான்னா அவன் தரையில கட்டிடுவான். போட்ட சோத்தை தின்னுட்டு வீட்டோட கிடப்பான். ஆமா, நீங்க அந்த பொண்ணையா பண்ணிக்க நினைக்கிறீங்க? சுப்பம்மா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டா. இந்த உயர்ந்த சம்பந்தத்தையே அந்த பொண்ணுக்கு செய்து வைப்பா. கொள்ளிக்கடை எடுத்து கண்ணுல வச்சுக்க மாட்டா. குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னமோ மாதிரி இருக்கா. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். மாப்பிள்ளை இந்த வீட்டோட இருந்தாகணுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆமாங்க, என் மகனுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் போறாது. அதனாலதான் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு மருமகனை வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அவர் பேர்ல எழுதி வைக்கலான்னு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படிதான் இந்த வீட்டுக்கு வந்தார். அவர் சங்கரி சொல்லி விட்டேன். சரிங்க, அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம்? பையனோட கலந்து கருதா செய்யறேன். வரட்டுங்களா? சரிங்க. ஓடுங்க. ஜோக்கர் போடுறேன். என்னப்பா போன காரியம் என்னாச்சு? காயா பழமா? காயம் இல்ல, பழமும் இல்ல. இது ஒண்ணும் நடக்கிற காரியமா தோணலப்பா. ஏப்பா பொண்ணு பிடிக்கலையா? பொண்ணு பிடிச்சது, ஆனா ஆனா உட்காருங்க சொல்றேன். உட்காரு. மூத்தவ முதல் தாரத்து பொண்ணு, பேரு லட்சுமி. சாட்சாத்து லட்சுமியே தான். வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப அக்கறையா கவனிக்கிறேன். உன்னோட குடும்பத்தை நடத்தணும்னா அந்த பொண்ணு தான் லாய்க்கு. ஏன்னா ரொம்ப பொறுமைசாலி. பாத்தியா தம்பி, அப்பா எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்றாரு. என்னப்பா, அண்ணனுக்கு அந்த பொண்ணையை முடிச்சிடக்கூடாது? முடிச்சிடலாம், ஆனா சுப்பம்மா நமக்கு கொடுக்க மாட்டாள. ஏ, எவனாச்சும் எடுப்படி வேலை செய்யணும்னு கொடுத்து வீட்டோட வச்சுக்கலாம்னு பாக்குறா. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அந்த வீட்டுக்கு நானே ஒரு வேலைக்கார மாதிரி போயிடுறேன். ஏன்பா, பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் செய்துக்க வழியா தெரியாது, அதெல்லாம் என் கையில விட்டுடுங்க. கரெக்ட். சரிப்பா, உன் இஷ்டம். அடுத்த பொண்ணு அழகாவே இருக்கா, ஆனா எல்லாம் பொம்பளை ராஜ்யம். தாய் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டா. ஆனா பொண்ணு ரோஷக்காரி தான். நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒழுங்காவே இருப்பா. அதெல்லாம் புருஷனை பொறுத்து இருக்கப்பா. ஏற ஓட்டுறவன் அழைச்சவனா இருந்தா எருது மச்சாமரை கொண்டாடுமா. உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க, மத்த விஷயம் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். கரெக்ட் தம்பி, அந்த தன்னம்பிக்கை தான் வேணும். ஆனா மருமக வீட்டோடவே இருக்கணும்னு தாயோட நிபந்தனை. ஐயோ, பொண்ணு கூட தாயை விட்டு வராத போல் இருக்கு. ஓஹோ, வராவிட்டா வரவழைப்போம். நீங்க சரின்னு சொல்லுங்க, அந்த பெண்ணை நம்ம வழிக்கு கொண்டாந்து உங்க காலில் விட வைக்கிறேன். தெரியும்பா, உனக்கு அந்த சாமர்த்தியமும் பொறுமையும் இருக்குன்னு எனக்கு தெரியுமே. அப்ப எனக்கு தானே பொறுமை இல்ல? அதான் தெரியுது. இன்னொரு விஷயம், அந்த வீட்டுல குப்புச்சாமின்னு ஒரு குட்டி சாத்தான் இருக்கான். அவன் என்னன்னா வர்ற சமயத்தெல்லாம் கெடுத்துட்டு சின்னவளுக ஜெயில தன் மகனுக்கு கட்டிடணும்னு பாக்குறான். ஆஹா, குப்பச்சாமியா? அவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கப்பா. என்ன தம்பி? கரெக்ட். இந்தாப்பா சின்னவா போட்டோ.
எப்படியோ நீங்க அந்த 2 பொண்ணுகளை கட்டிட்டா இறந்து போன என் சிநேகிதனுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவ்வளவுதான். அம்மா, அண்ணா வந்திருக்காரு. வா தம்பி. பெண்ணை பார்க்க வந்தியா? ஆமா. ஏன் நீ மட்டும் வந்திருக்க? அண்ணா வரலையா? வந்தார். அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ நீ? நானா? எனக்கு உங்க உதவி கொஞ்சம் தேவை. நான் ஒரு நாடகம் ஆட போறேன். அந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. அவ அண்ணன் என் கிளாஸ்மேட். அப்படியா? அந்த பெண்ணை நான் ஒரு முறை பார்க்கணுமே. அழிச்சிட்டு வரியா? அதுக்கு என்ன, அழைச்சிட்டு வரேன். ஆனா நான் அந்த பெண்ணை பார்க்க வந்திருக்கிறதா அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆகட்டும். காக்கி நஜா 95 நயா பைசே. யோ, என்ன ஏய்? அது இருக்கட்டும், பணம் எங்க? இல்ல. இல்லையா? ஆமா. அப்ப ஏன் டிபனை சாப்பிட்ட? பசி கொடுமை துண்ண. முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வெளியில போ. அப்ப நான் இங்கேயே குந்திக்கிடுறேன். ஏய், மரியாதையா பணத்தை கொடுக்குறியா இல்ல துண்டை எடுத்துக்கட்டுமா? எங்க எடு பாப்போம். பாரு குப்புசாமி, சாப்பிட்டுட்டு பணம் தர மாட்டேங்கிறான். குப்சாமி ஐயா. ஆமாண்ணா, ஏன்? என்ன அடா புடான்ற ஜாகிரதை. என்னடா? ஏப்பா, சாப்பிட்டுட்டு பணம் கேட்டா இல்லைங்கிறிய. என்கிட்ட துட்டு இல்ல, என்ன செய்ய சொல்ற? எதனாச்சும் வேலை இருந்துச்சு நான் சொல்லி செஞ்சுட்டு போறேன். உனக்கு என்ன வேலை தெரியும்? எது வேணாலும் சொல்லு. வா சொல்றேன். எங்க? என் தங்க சுப்பம்மா வீட்டுக்கு. ஆஹா, அவங்களுக்கு ஒம்மாரியா இல்ல கொஞ்சம் மரியாதை கிடையாது உண்டா? மரியாதைக்கு என்ன குறைச்ச? உன்னை மாப்பிள்ள மாதிரி கவனிச்சுக்கிறோம். அவ்வளவுதானா இல்ல கல்யாணமே செஞ்சு வச்சிருவாங்க? செய்து வச்சிடறா. வா. பானா பானா பாக்கி சொல்றேன். தங்கச்சிமா, தங்கச்சிமா, என்னண்ணே? வேலை ஆளா இழுத்துட்டு இருக்கேன். மரியாதை பேசு. நான் என்ன மாடா ஆடா இழுத்துக்கிட்டு வர்றதுக்கு? இவனும் இவ மூஞ்சும் வேலை செய்யறவனாட்டமா இருக்கான். பாப்பா. இந்தாம்மா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஒழுங்கா வேலை சொல்லுங்க, செஞ்சு காட்டுறேன். நாங்க கூழ் குடிச்சாலும் குளத்துல குறைஞ்சவங்க இல்ல. அடே அப்பா, நீ என்ன குலமா? நீங்க என்ன குலம்? நாங்க செய்வோம். நாங்க வீர செய்வோம். வீர செய்வோமா? ஆமா. சரி சரி, எப்படி இருந்தா எனக்கு என்ன? சொன்ன வேலையை சொன்னங்காம செய்யணும், அவ்வளவுதான். அது நீங்க போடுற சாப்பாட்டை பொறுத்து இருக்குது. ஒரு ஆள் சோறு போட்டா ஒரு ஆள் வேலை செய்வேன். 2 ஆள் சோறு போட்டா 2 ஆள் வேலை செய்வேன். ஐயா, என்னண்ணா இது பைத்தியத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்? பைத்தியம் கிட்ட என்னால பொறுக்க முடியாது சுப்பக்கா. என்னது சுப்பக்காவா? ஆமா. நான் என்ன உனக்கு அக்காவா? ஏன் சுப்பக்கான்னு கூப்பிட்டா தப்பா கூப்பிடுனே? குப்பண்ண. ஆமா அண்ணே, என்னால முறை வைக்காம கூப்பிட முடியாது. நான் போறேன். அண்ணா என்ன? இஷ்டப்படி கூப்பிடுறேன். லட்சுமி, 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 முதல்ல இவனுக்கு சாப்பாடை போட்டு என்னென்ன வேலை செய்யணுங்கிறத சொல்லு. சாப்பாட்டுக்கு என்னங்க அவசரம்? இப்பதானே மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன். ஆமா, இந்த கண்ணம்மா யாரு? நம்ம கண்ணம்மா தான், லட்சுமி. ஓ, நம்ம கண்ணம்மா தானே. அப்ப சரி. இத பாரு கண்ணம்மா, எனக்கு ஒரு நிறைய சோறு போடணும். என்ன மாமா, இந்த இங்க் பாட்டில் கொஞ்சம் திறந்து விடு. இதை திறக்க முடியலையே. இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான். ஒன்னால எங்க முடிய போகுது. கொண்டாடு. சிச்சி, என்ன சொல்லமா சாலுன்னு விடுற? ஏய், செல்லம்மா செல்லம்மான்னு சொன்னேன், ஜாக்கிரதை. யாரம்மா இவன்? தா, இவான்னு சொன்னா பாத்துக்க. உங்க அம்மா சொன்னாலே நான் பொறுத்துக்கிறது இல்ல. நம்ம வேலை சரோஜா, நான் தான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். வேலைக்காரனுக்கு இவ்வளவு உரிமை கொடுக்க கூடாது. நீ என்ன கொடுக்கறது செல்லம்மா? நானே எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு வேலைக்கு வந்த பிறகு நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒண்ணுதான். மாப்பிள, இன்னும் எதனாச்சும் புட்டி கிட்டி இருந்துச்சுன்னா கொண்டா, டாப்பை கழட்டி கொடுக்குறேன். சரி சரி, நீ உள்ள போய் வேலை பாரு. அம்மா, நானும் அண்ணனும் கடைக்கு போய் அக்காவுக்கு புடவை வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வாம்மா. அக்காவுக்கு புடவையா? ஏ சரோ,